الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று الدرس الثالث عشر 13வது பாடம் படிப்பதற்கு இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் 12வது பாடத்தை படித்துவிட்டோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 13வது பாடத்தை நாங்கள் படிப்பதற்கு இருக்கின்றோம். எனவே நீங்கள் 12வது பாடத்துடைய பயிற்சிகளை செய்திருப்பீர்கள். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் எதிர்வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு பழைய மாணவிகளால் நடத்தப்படும். எனவே அந்த பயிற்சி வகுப்பிலும் நீங்கள் கலந்து கொண்டு அதிகமான பயனை அடையுங்கள். ஒவ்வொரு பாடத்துக்கும் அதிகமான பயிற்சிகள் இந்த புத்தகத்தில் இருப்பதை விட அதிகமான பயிற்சிகள் உங்களுக்கு அதில் இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான நேரங்களிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாட அட்டவணை தரப்படும். ஒவ்வொரு டீச்சர்ஸும் நடத்தக்கூடிய டைம் தரப்படும். உங்களுக்கு அதில் எந்த டைம் பொருத்தமானதோ அந்த டைம்ல நீங்கள் பாடத்தில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு அதிகமாக பயனடையலாம். என பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் அதிகமாக நீங்கள் படித்த தகவல்களை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள முடியும். நீங்கள் படித்த சட்டதிட்டங்கள் மறக்காமல் இருப்பதற்கு அதிகமாக நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் ஆரம்பமாக ஒரு 2வது மொழியை கற்பதன் காரணமாக ஆரம்ப நிலையில் இருக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த 2வது மொழி உங்களுடைய மனதிலே அவனுடைய சட்டதிட்டங்கள் ஆழமாக பதியும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நாங்கள் நேரடியாக இந்த 13வது பாடத்துக்கு வருவோம். பழைய பாடத்தை நாங்கள் மீட்டவில்லை. காரணம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இருக்கிறதுனால் அந்த பயிற்சி வகுப்புகளிலே நீங்கள் பழைய பாடங்களை மீட்டிக் கொள்ளுங்கள். இப்போது நாம் புதிய பாடத்துக்கு நேரடியாக வருவோம். الدرس الثالث عشر 13வது பாடம். 13வது இந்த பாடத்திலே ஹம்சா முதல் பகுதியிலே தான் நாங்கள் இப்போது இருக்கிறோம். முதலிலே நான் இந்த பாடத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து த்திவாலு யா அலியு. மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து த்திவாலு யா அலியு. ஹும் துல்லாபுன் ஜுதுத். ஹும் துல்லாபுன் ஜுதுத். من أين هم؟ من أين هم؟ هم من أمريكا. هم من أمريكا. أهم زملاؤك؟ أهم زملاؤك؟ نعم هم زملائي. نعم هم زملائي. هم في فصلي. هم في فصلي. أهم مجتهدون؟ أهم مجتهدون؟ نعم هم مجتهدون. نعم هم مجتهدون. ما أسماؤهم؟ ما أسماؤهم؟ أسماؤهم ياسر وزكريا وموسى وعبد الله. وعبد الله. ومن هؤلاء الرجال القصار؟ ومن هؤلاء الرجال القصار؟ هم حجاج. ومن هؤلاء الرجال القصار؟ هم حجاج. هم حجاج. من أين هم؟ من أين هم؟ بعضهم من الصين وبعضهم من اليابان. بعضهم من الصين وبعضهم من اليابان. أين المصطفى؟ أين المصطفى وأصدقاؤه؟ أين المصطفى وأصدقاؤه؟ ذهبوا إلى المطعم. ذهبوا إلى المطعم. طيب இப்போது நீங்க பாருங்க. من هؤلاء الفتية الطوال يا علي. يا علي. பாருங்க நாங்க ஹாதா படிச்சோம்.
இங்க என்ன இருக்குதுண்டா ஹா உலாயி. இந்த ஹா உலாயி என்றது ஹாதா ஹாதிஹி என்ற என்ற சொற்களுடைய பன்மை சொல் தானே, ஜம். ஹா உலாயி இவன் இவள் என்றத ஹா உலாய் என்ற இவர்கள், ஹா உலாயி இவர்கள். ஹாதாவுடைய ஜம் என்ன ஹா உலாய், ஹாதிஹியுடைய ஜம் என்ன ஹா உலாய். ஹா உலாய் என்பது நாங்க பல பேரை சுட்டி காட்டும் பொழுது, பல பேரை சுட்டி காட்டும் பொழுது ஹா உலாஇ இவர்கள் என்று நாங்கள் சுட்டி காட்டுவோம். கிட்ட உள்ள பல பேரை சுட்டி காட்டுவதற்கு ஹா உலாஇ என்றதை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப ஹாதா ஹாதிஹி இஸ்முல் இஷாரா லில் கரீப் மாதிரி ஹா உலாஇ என்பதும் இஸ்முல் இஷாரா, இஸ்முல் இஷாரத்தி லில் கரீப், கரீபுக்குரிய ஒரு இஸ்முல் இஷாரா. طيب மன் ஹா உலாஇ யார் இவர்கள்? இவர்கள் என்றா யாரு? அல் ஃபித்தியத்து. ஃபித்தியா நீங்க ஒரு சொல் படிச்சீங்க, என்ன சொல்? ஃபதா. ஃபதா என்றால் வாலிபன், ஃபதா என்றால் வாலிபன் தானே. அல் ஃபதா என்றால் வாலிபன், ஃபதன் அல் ஃபதா. அப்ப அந்த அல் ஃபதாவுடைய ஜம்உ தான் ஃபித்தியா. அல் ஃபதாவுடைய ஜம்உ தான் ஃபித்தியா. ஃபித்தியா என்றால் வாலிபர்கள். அப்ப மன் ஹா உலாஇல் ஃபித்தியத்து, இந்த வாலிபர்கள் யார்? மன் ஹா உலாஇல் ஃபித்தியத்து, எப்படியான வாலிபர்கள்? அத்திவாலு. நீங்க ஒரு சொல் படிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே, அத்தவீலு என்று. தவீலு என்றா உயரமானவர் தானே. அந்த தவீலுடைய ஜம்உ தான் திவால், அதனுடைய பன்மை சொல் தான் திவால். அப்ப மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து திவாலு, இந்த உயரமான வாலிபர்கள் யார்? மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து திவாலு யா அலியு, யா அலியு. அலியே இந்த உயரமான வாலிபர்கள் யார்? மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து திவாலு, மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து திவாலு யா அலியு. ரைட். ஹும் நீங்க ஹுவான்னு படிச்சிருக்கிறீங்க என்ன? ஹுவாண்டா அவன், அது ஜம்உ தான், பன்மை தான் ஹும் என்றது, அவர்கள். ஹுவாண்டா அவன் தானே, ஒரு ப்ரோனோன் வமீர், பிரதி பெயர் சொல் ஹுவன்றது. அதே மாதிரி தான் ஹும். ஆனா ஹும்க்கும் ஹுவாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஹுவாண்டா ஒருத்தர், அவன். ஹும் என்றால் அவர்கள், ஹும் என்றால் அவர்கள். ஹும் துல்லாபுன், துல்லாபுன் என்றது எதிர் ஜம்உ தாலிபுன் என்னுடைய ஜம்உ பன்மை. அப்ப ஹும் துல்லாபுன் அவர்கள் மாணவர்கள். எப்படியான மாணவர்கள்? அந்த மாணவர்களை நாங்க இங்க வர்ணிச்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு நாய்த்து கொண்டு வந்திருக்கிறோம். எப்படியான மாணவர்கள்? ஜுதுத், ஜுதுத் புதிய மாணவர்கள். ஜதீத் என்று நீங்க ஒன்று படிச்சிருக்கிறோம் தானே. ஜதீத் என்றா புதியவர், புதியது. ஜுதுத் என்றா புதியவர்கள். ஜதீத் என்றது உடைய ஜம்உ தான், ஜதீதுடைய ஜம்உ தான் ஜுதுத். அப்ப ஹும் துல்லாபுன் ஜுதுத், அவர்கள் புதிய மாணவர்கள். ஹும் துல்லாபுன் ஜுதுத். மின் ஐன ஹும், மின் ஐன ஹும், மின் ஐன ஹுவ நீங்க படிச்சிருக்கிறீங்க. மின் ஐன ஹிய, அவள் எங்கிருந்து, அவன் எங்கிருந்து. இங்க மின் ஐன ஹும், அவர்கள் எங்கிருந்து, அவர்கள் எங்கிருந்து. மின் ஐன ஹும், அவர்கள் எங்கிருந்து, எங்கிருந்து வருகிறார்கள், அல்லது அவர்கள் எங்கே சேர்ந்தவர்கள். மின் ஐன, மின் என்றா இருந்து தானே, ஐன என்றா எங்கே, ஹும் என்றா அவர்கள். மின் ஐன ஹும், அவர்கள் எங்கிருந்து. ஹும் மின் அமெரிக்கா, ஹும் மின் அமெரிக்கா, அவர்கள் அமெரிக்காவில் இருந்து. ஹும் மின் அமெரிக்கா, அவர்கள் அமெரிக்காவில் இருந்து. ஹும் மின் அமெரிக்கா. அஹும் ஜுமலாஉக், ஜமீல், ஜமீல் என்றா உங்களுடைய கிளாஸ்மேட் தானே. ஜமீல் என்ற கிளாஸ்மேட். அடுத்த ஜம் என்ன? ஜுமலா. ஜமீலுன், ஜமீலுன் உடைய ஜம்உ ஜுமலா. அஹும், அஹும் ஹம்சா, ஹம்சத்து இஸ்திஃபாம், கேள்வி, கேள்விக்குரிய ஹம்சா. ஹும் என்றது உங்களுக்கு தெரியும், ஒரு தமீர், ஒரு பிரதி பெயர் சொல், ப்ரோனோன். ஹும் ஜம்முக்குரிய தானே, பன்மை, அவர்கள். ஜுமலாஉக், ஜமீல், ஜமீலுக்கண்டா உன்னுடைய கிளாஸ்மேட், வகுப்பு நண்பன். ஜுமலாஉக்கண்டா உன்னுடைய வகுப்பு நண்பர்கள். ஹும் ஜுமலாஉக், அவர்கள் உன்னுடைய வகுப்பு நண்பர்கள். அஹும் ஜுமலாஉக், உன்னுடைய வகுப்பு நண்பர்களா என்று
நாங்கள் அந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக ஹம்சத்துல் இஸ்திஃபாம் பயன்படுத்தி மாற்றி இருக்கிறோம் தானே. அவர்கள் உன்னுடைய வகுப்பு நண்பர்களா? அஹும் ஜுமலா உக், அஹும் ஜுமலா உக். நஅம் ஹும் ஜுமலாஇ, ஆம் ஹும் ஜுமலாஇ, அவர்கள் என்னுடைய ஜுமலாக்கள், அவர்கள் என்னுடைய வகுப்பு நண்பர்கள், கிளாஸ்மேட்ஸ். ஹும் ஃபி ஃபஸ்லி, அவர்கள் ஃபி ஃபஸ்லி, என்னுடைய ஃபஸ்லிலே, வகுப்பறையிலே, என்னுடைய கிளாஸ்ல உள்ளவர்கள். ஹும் ஃபி ஃபஸ்லி, அவர்கள் என்னுடைய கிளாஸ்ல உள்ளவர்கள். ஃபி ஃபஸ்லி, ஃபஸ்லண்டா கிளாஸ், ஃபஸ்லி என்னுடைய கிளாஸ்ல உள்ளவர்கள், வகுப்பில் உள்ளவர்கள். அஹும் முஜ்தஹிதூன், ஹும் அவர்கள், முஜ்தஹிதூன், முஜ்தஹித் நீங்க படிச்சிருக்கிறீங்க, முயற்சி உள்ளவர். முஜ்தஹிதூன் அட பன்மை ஜம்உ, முஜ்தஹிதுன் என்று வாரது, அதை நாங்கள் ஜம் பன்மை ஆக்கும் பொழுது முஜ்தஹிதூன என்று சொல்லுவோம். அஹும் முஜ்தஹிதூன, அவர்கள் முயற்சி உள்ள மாணவர்களா, அவர்கள் முயற்சி உள்ளவர்களா? அஹும் முஜ்தஹிதூன், ஹம்சா ஹம்சத் இஸ்திஃபாம் கேள்வி, முயற்சி உள்ளவர்களா? அஹும் முஜ்தஹிதூன், முஜ்தஹிதூன. நஅம், ஆம் ஹும் முஜ்தஹிதூன, அவர்கள் முஜ்தஹிதூன, முயற்சி உள்ளவர்கள். ஹும் முஜ்தஹிதூன, அவர்கள் முயற்சி உள்ளவர்கள். மா அஸ்மாஉஹும், மா அஸ்மாஉஹும், அவர்களுடைய பெயர்கள் என்ன? மா அஸ்மாஉஹும், இஸ்மண்டா பெயர் தானே, அஸ்மாண்டா பெயர்கள், இஸ்முடைய ஜம்உ அஸ்மா. மா அஸ்மாஉஹும், அவர்களுடைய பெயர் என்னன்னு நான் கேட்கறல, அவர்களுடைய பெயர்கள் பன்மையில தானே கேட்கணும். அப்ப மா அஸ்மாஉஹும், அவர்களுடைய பெயர்கள் என்ன? மா அஸ்மாஉஹும், ஒருத்தரண்டா மஸ்முஹுன்னு கேட்கலாம், அவருடைய பெயர் என்ன. ஆனா இங்க மா அஸ்மாஉஹும், அவர்களுடைய பெயர்கள் என்ன? மா அஸ்மாஉஹும். அஸ்மாஉஹும், அவர்களுடைய பெயர்கள் யாசிருன் வ ஜக்கரியா வ மூசா வ அப்துல்லாஹி. யார் அவங்களோட பெயர்கள்? யாசிர், ஜக்கரியா, மூசா, அப்துல்லாஹ். மூசா, அப்துல்லாஹ். طيب அவருடைய பெயர்கள் இதன் யாசிர், زكريا، موسى، عبد الله. ومن هؤلاء الرجال القصار، ومن هؤلاء الرجال القصار. ومن هؤلاء بنا பார்த்தோம், இவர்கள், இவர்கள் யார்? எப்படியா இவர்கள் என்றா யாரு என்றால் அர்ரிஜாலு, இந்த ஆண்கள், இந்த மனிதர்கள், இந்த ஆண்கள் யார்? எப்படியான ஆண்கள்? அல் கிசாரு, கசீருட ஜம்முதான் கிசார். கசீர் என்ன? குட்டையானவர் தானே. கிசார் அடஜம், குட்டையானவர்கள். அப்ப நாங்க கிசார் என்ற சொல் மூலமாக யாரை வர்ணிச்சிருக்கிறோம்? ரிஜாலை வர்ணிச்சிக்கிறோம். ரிஜாலுக்கு நாயத்தாக கிசாரை கொண்டு வந்திருக்கிறோம். எப்படியான ரிஜால்? கிசார், குட்டையான மனிதர்கள். ومن هؤلاء الرجال القصار، ومن هؤلاء الرجال القصار هم حجاج، هم حجاج، அவர்கள் ஹுஜ்ஜாஜ். ஹுஜ்ஜாஜ் என்ற யார்? ஹாஜிகள். ஹாஜுன் என்ற ஹஜ் செய்யக்கூடியவர். அட ஜம் என்ன? ஹுஜ்ஜாஜுன், ஹாஜிகள். அப்ப ஹும் ஹுஜ்ஜாஜுன், அவர்கள் ஹாஜிகள். ஹஜ்ஜாஜ்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜாஜ் அல்ல ஹுஜ்ஜாஜ், சரியா அரபில் சொல்றோம்டா ஹுஜ்ஜாஜ், அவர்கள் ஹாஜிகள். ஹும் ஹுஜ்ஜாஜுன், ஹும் ஹுஜ்ஜாஜுன். மின் ஐன ஹும், அவர்கள் எங்கிருந்து? மின் ஐன ஹும், மின் ஐன ஹும். பாதுஹும், பாதன சிலர், பாதுஹும் அவர்களில் சிலர், பாதன சிலது, சிலர், அதான் பாத். பாதுஹும் அவர்களில் சிலர், மினஸ்ஸீனி, சீனிலிருந்து, சைனாவில் இருந்து. மினஸ்ஸீனி, பாதுஹும் மினஸ்ஸீனி, அவர்களில் சிலர் சைனாவை சேர்ந்தவர்கள், சீனிலர், சீனை சேர்ந்தவர்கள், சீனிலிருந்து. வபாதுஹும் மேலும் சிலர், வபாதுஹும் இன்னும் சிலர், வபாதுஹும் மினல் யாபானி ஜப்பானை சேர்ந்தவர்கள், ஜப்பானில் இருந்து. வபாதுஹும் மினல் யாபானி. ரைட். ஐனல் முஸ்தபா, முஸ்தபா எங்கே? ஐனல் முஸ்தபா, முஸ்தபா எங்கே? ஐனல் முஸ்தபா. வஅஸ்திகாஉஹு, முஸ்தபா மட்டும் இல்ல, மேலும் அவருடைய அஸ்திகாக்கள், நண்பர்கள். சதீக்குடைய ஜம்உ அஸ்திகா,
முஸ்தபா எங்கே? வஅஸ்திகாஉஹு மேலும் அவருடைய நண்பர்களும் எங்கே? வஅஸ்திகாஉஹு ஹுன்னா அவனுடைய நண்பர்கள் எங்கே? ஐனல் முஸ்தபா வஅஸ்திகாஉஹு தஹபு இலல் மத்அம் அவர்கள் எங்க போயிட்டாங்க? தஹபு இலல் மத்அம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டார்கள். அவர்கள் உணவகத்துக்கு சென்று விட்டார்கள். தஹப என்றா நீங்க பார்த்திருக்கீங்க ஏற்கனவே. போனான். தஹப போனான். இப்ப அதை நாங்க பன்மையில சொல்லணும்டா என்ன செய்வோம்? கடைசிக்கு ஒரு வா ஒன்றை கூட்டுவோம். தஹபு சொல்லுவோம். ரைட்? இன்னொரு அலிஃப் ஒன்றை ஒரு அடையாளமாக போடுவோம். அலிஃப் ஒன்றை அடையாளமாக போடுவோம். அந்த அலிஃப் நாங்க வாசிக்கிறது இல்லை, சும்மா ஒரு அடையாளம். ரைட்? இது மாதியான ஃபியல், இறந்த கால சொல். அதுல பன்மை என்றதுக்கான அடையாளம் அது. சரி, தஹபு அவர்கள் போய்விட்டார்கள். இலல் மத்அமி மத்அமுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்விட்டார்கள். ரைட், இதான் இந்த பாடம். இப்ப இதுல உங்களுக்கு விளங்காத சார் இருக்கா? இப்ப நான் சொன்னதுல ரைட், விளங்காத எதுவும் இல்ல சொன்னதுக்கு. ஐனல் முஸ்தபா, முஸ்தபாண்டா ஒருத்தருடைய பெயர். சரியா? முஸ்தபா எங்கே? முஸ்தபான்றது ஒருத்தருடைய பெயர். ஐனல் முஸ்தபா, முஸ்தபா எங்கே? முஸ்தபா மட்டும் கேட்கலவா? அஸ்திகாஉஹு இன்னும் அவருடைய தோழர்கள், முஸ்தபாவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்கே? ஐனல் முஸ்தபா வ அஸ்திகாஉஹு அவனுடைய தோழர்களும் நண்பர்களும் எங்கே? தஹபு இலல் மத்அம் அவர்கள் மத்அமுக்கு போய்விட்டார்கள். ரைட். இப்ப ஒவ்வொரு பாடமும் இன்னொரு பாடத்தோட சம்பந்தம் தானே. இப்ப நீங்க பழைய பாடம் எல்லாம் நல்லா மீட்டி இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் மீட்டல் செஞ்சிருப்பீங்க, திரும்ப திரும்ப பார்த்திருப்பீங்க. ரைட். அதுல வந்த சொற்களுக்கான பல சொற்களுக்கான பன்மை சொற்கள் உங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்குது இந்த பாடத்துல. இப்ப நாங்க இந்த பாடத்துடைய பயிற்சிக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இன்னொரு முறை நான் இந்த பாடத்தை வாசிக்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். அந்த கிளாஸ்மேட்ஸ்ல ஜுமலா உக்க அஹும் ஜுமலா உக்கன்னு இருக்கு. கீழே நாம் ஹும் ஜுமலா ஈன்னு வருதுல்ல. ஆமாம், ரெண்டுமே கிளாஸ்மேட்ஸ்ங்கிற அர்த்தத்துல தானே வரும். ஆமாம். அதாவது ஜுமலாண்டா உங்களுடைய வகுப்பு நண்பர், ஜுமலாண்டா வகுப்பு நண்பர்கள். ஜுமலா உக்க என்றா உன்னுடைய, க என்ற என்ன? உன்னுடைய. கன்றதுக்கு நாங்க கொண்டு வரோம் உன்னுடைய ஜுமலாக்கள் தானே. கிதாபுக உன்னுடைய புத்தகம். கிதாபுக என்றா உன்னுடைய புத்தகம். அஹூக உன்னுடைய சகோதரன். அபூக உன்னுடைய தந்தை தானே. அதே மாதிரி ஜுமலா உக உன்னுடைய அவர்கள் உன்னுடைய ஜுமலாக்களா. இங்க என்ன சொல்றோம்? ஜுமலா ஈ என்னுடைய, ஈ கிதாபி என்னுடைய புத்தகம். கலமி என்னுடைய பேனை தானே. சதீகி என்னுடைய நண்பன். ஜமீலி என்று நாங்க யாவது கொண்டு வரோம்? என்னுடைய மை என்று சொல்றது கொண்டு வரோம் தானே. ஜுமலா ஈ என்றா என்னுடைய வகுப்பு நண்பர்கள். புரிஞ்சுதா? பாருங்க, நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன், கேட்டுக்காங்க. மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து الطوال يا علي يا علي هم طلاب جدد هم طلاب جدد من أين هم؟ من أين هم؟ هم من أمريكا. هم من أمريكا. أهم زملاؤك؟ أهم زملاؤك؟ أهم زملاؤك؟ نعم هم زملائي. هم في فصلي. نعم هم زملائي. هم في فصلي. نعم هم زملائي. هم في فصلي. أهم مجتهدون؟ أهم مجتهدون؟ نعم هم مجتهدون. نعم هم مجتهدون. ما أسماؤهم؟ ما أسماؤهم؟ أسماؤهم ياسر وزكريا وموسى وعبد الله. أسماؤهم ياسر وزكريا وموسى وعبد الله. ومن هؤلاء الرجال القصار؟ ومن هؤلاء الرجال القصار؟ هم حجاج. هم
حجاج. من أين هم؟ من أين هم؟ من أين هم؟ بعضهم من الصين، بعضهم من الصين وبعضهم من اليابان، بعضهم من الصين وبعضهم من اليابان. أين المصطفى وأصدقاؤه؟ أين المصطفى وأصدقاؤه؟ ذهبوا إلى المطعم، ذهبوا إلى المطعم. right. تمرين بارم. حول المبتدأ في كل من الجمل الآتية إلى جمع. حول المبتدأ في كل من الجمل الآتية إلى جمع. என்ன சொல்லியிருக்கிறாங்கடா, இங்க உங்களுக்கு ஒருமையில தந்திருக்கிறாங்க, முஃப்ரதாக தந்திருக்கிறாங்க. முஃப்ரதுன்னா ஒருமை தானே, ரைட். இப்போ இதை நீங்க எப்படி மாற்றணும்? ப்ளூரலுக்கு மாற்றணும், சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு பன்மையாக மாற்றணும், பன்மையாக மாற்றணும், ஜம்ஆக மாற்றணும். முஃப்ரத ஜம்ஆக நீங்க மாற்ற போறீங்க, ரைட். எதை முதல்ல மாற்றணும்? முபுத்ததா. முபுத்ததான்றது வந்து ஒரு சொல்ல, ஒரு வாக்கியத்தை, ஒரு வாக்கியம், ஒரு ஜும்லா வாக்கியத்தை நாங்க அரபுல என்ன சொல்லுவோம்? ஜும்லா தானே. ஒரு ஜும்லாவை நாங்க ஒரு பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிச்சா அதுக்கு தான் நாங்க முபுத்ததான்னு சொல்லுவோம். அந்த பெயர் சொல்லுக்கு முபுத்ததா என்று சொல்லுவோம் அரபுல. முப்ததா, முப்ததஉன். இங்க ஹாதான்றது ஒரு பெயர் சொல், இவன் என்றது ஒரு பெயர் சொல் தானே, இவன், ஹாதா. இப்ப ஹாதா தான் முபுத்ததா, ஹாதா தான் இதுல முபுத்ததா, ரைட். அப்ப ஒரு ஜும்லா இஸ்மியா, அதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லாவுக்கு நாங்க அரபுல என்ன சொல்லுவோம்டா, இஸ்மண்டா பெயர் தானே, ஜும்லத்துன் இஸ்மியா, ஜும்லத்துன் இஸ்மியா, அதாவது பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். நீங்க அது மேலதிகமா இன்ஷா அல்லாஹ் பிறகு படிப்பீங்க. அப்ப அந்த ஒரு ஜும்லா இஸ்மியாவுல முதலாவது என்ன இருக்குமெண்டா, ஒரு பெயர் சொல் இருக்கும். அந்த பெயர் சொல்லுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்டா, முபுத்ததஉன் சொல்லுவோம், முபுத்ததஉன் சொல்லுவோம், ரைட். இங்க ஹாதான்றது ஒரு முபுத்ததா, ஹாதாங்கிறது முபுத்ததா. இந்த இதுல எல்லாத்துலயும் ஹாதா முபுத்ததா. தாலிபுன் என்றது தகவல், ஹபர். ஹாதா இவர், என்ன இவர்? தாலிபுன் ஒரு மாணவன், அதான் ஹபர், அதான் தகவல். அந்த ஒரு ஜும்லா இஸ்மியாவுல ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று முபுத்ததா இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும்? ஹபர் இருக்கும். அந்த முபுத்ததா பத்தி நாங்க சொல்ற தகவல் இருக்கு. இப்ப அந்த ஹாதா பத்தி இவர் என்றது சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அவரை பத்தி நாங்க ஒரு தகவல் சொல்லிக்கிறோம். அவர் ஒரு மாணவன், ஹாதா தாஜிருன், அவர் ஒரு வியாபாரி, ஹாதா ஹாஜுன், அவர் ஒரு ஹாஜ், ஹாதா ரஜுலுன், அவர் ஒரு மனிதனான், ஹாதா கபீருன், இவர் ஒரு பெரியவர். இப்படி நாங்க அவரை பத்தி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவோம். அப்ப அந்த ஆரம்பிக்கிற சொல்லுக்கு முபுத்ததான்னு சொல்லுவோம், முடிக்கிற சொல்லுக்கு ஹபர் என்று சொல்லுவோம், ரைட். இப்ப இங்க அதல்ல சப்ஜெக்ட். இப்ப நாங்க என்ன சப்ஜெக்ட்னா, இந்த ஹாதான்றதை நீங்க என்ன செய்யணும் என்றால், ஹாதா என்றதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படி என்றால், முபுத்ததா, இந்த ஹாதாவை முபுத்ததாவை நீங்க எதா மாற்றணும்? ஜமாக மாற்றணும், பன்மை சொல்லாக மாற்றணும், ரைட். இப்ப ஹாதாவுடைய பன்மை சொல் என்ன பாருங்க, ஹாதாவுடைய பன்மை சொல் என்ன? ஹாதா என்றதுடைய பன்மை என்ன என்றால் ஹா உலாஇ. ஹாதாவுடைய ஜம வந்து ஹா உலாஇ, ரைட். இப்ப நம்ம மாத்திட்டோம், ஹாதா ஹா உலாஇ. ஏன் நீங்க ஹாதான்னு வந்திருக்கீங்க? ஒருத்தர் தான் நாங்க சுட்டி காட்டுறோம், ஒரே ஒருத்தர், அதனால ஹாதா. ஹாதா தாலிபுன், ஹாதா தாலிபுன், இவர் ஒரு மாணவன். ஹா உலாஇ துல்லாபுன், இவர்கள் மாணவர்கள், இவர்கள் மாணவர்கள், ரைட், ரைட். இப்ப ஹாதா தாலிபுன், ஹா உலாஇ துல்லாபுன். துல்லாபுன்ற தாலிபனுடைய ஜெமு. உங்களுக்கு இங்க எல்லாத்துடைய ஜெம்மும் தந்திருக்கிறான். இங்க முஃப்ரத் இங்க இருக்கிறது, ஹபர் எல்லாம் உங்களுக்கு முஃப்ரதாவும் தந்து ஜெம்மாவும் பக்கெட்ல ஜம்மாவும் தந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க முபுத்ததா மட்டும்தான் என்ன செய்ய போறீங்க? இப்ப முஃப்ரதுல இருந்து ஜம்மாக மாற்ற போறீங்க, சரியா? இப்ப ஹாதா தாலிபுன், ஹா உலாஇ துல்லாபு, மிச்சம் லேசி, ரைட். முதலாவது யார் வாரீங்க சொல்றதுக்கு? சொல்லுங்க சிஸ்டர். ஹாதா தாஜிருன், ஹா உலாஇ துஜ்ஜாருன், ரைட். ஹாதா தாஜிருன், ஹா உலாஇ துஜ்ஜாருன். அப்ப தாஜிரோட ஜம வந்து துஜ்ஜாருன், வியாபாரி, வியாபாரிகள். ஹாதா தாஜிருன் வஹா உலாஇ துஜ்ஜாருன். அடுத்தது யார் வாரீங்க? அஸ்மத். சொல்லுங்க அஸ்மத். ஹாதா ஹாஜுன், ஹா உலாஇ ஹுஜ்ஜாஜுன்.
نعم هذا حاج هؤلاء حجاج இவர் ஒரு ஹாஜ் இவர்கள் ஹாஜிகள் ரைட் அடுத்தது யார் வரீங்க فاطمة خديجة ساجدة ஃபாத்திமா அடுத்தது خديجة அடுத்தது சாஜிதா சொல்லுங்க هذا رجل هؤلاء رجال نعم هذا رجل هؤلاء رجال இவர் ஒரு மேன் இவர் ஒரு மனிதன் ஆண் இவர்கள் ஆண்கள் பல ஆண்கள் طيب அடுத்த சிஸ்டர் خديجة சொல்லுங்க هذا كبير هؤلاء كبار نعم هذا كبير هؤلاء كبار சொன்னவங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களோட மைக் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு هذا كبير இவர் பெரியவர் இவர் ஒரு பெரிய மனிதர் இவர் பெரிய ஒரு ஆள் هذا كبير هؤلاء كبار இவர்கள் பெரியவர்கள் அப்ப كبير كبار كبير كبير كبار சாஜிதா குயிக்கா சொல்லுங்க உங்களோட மைக் எங்களுக்கு டிஸ்டர்ப் சொல்லுங்க هذا صغير هؤلاء صغار نعم هذا صغير இவர் ஒரு சின்னவர் இவர் ஒரு சிறியவர் هذا صغير هؤلاء صغار இவர்கள் சிறியவர்கள் தானே هذا صغير هؤلاء صغار طيب யார் வாரீங்க அடுத்தது جنبا ஜனுபா هذا كثير هؤلاء كثير كسار هذا قصير இவர் குட்டையானவர் இவன் குட்டையானவன் هؤلاء قصار இவர்கள் குட்டையானவர்கள் هؤلاء قصار قصير قصار هذا هؤلاء هذا قصير هؤلاء قصار அடுத்தது யாரு சொல்லுங்க ஸ்டார் மைக் ஒழுங்கா வச்சுக்கொண்டு கேளுங்க இல்லாட்டி கேட்காது எனக்கு பேர் கேட்கல சொல்லுங்க ஆரஃபா هذا طويل هؤلاء طوال نعم هذا طويل هؤلاء طوال هذا طويل هؤلاء طوال இவர் உயரமானவர் இவர்கள் உயரமானவர்கள் هذا طويل هؤلاء طوال ரைட் அடுத்த சிஸ்டர் என்ன ஐனுனா சொல்லுங்க هذا ولد هؤلاء أولاد نعم هذا ولد هؤلاء أولاد இவன் ஒரு பையன் சிறுவன் இவர்கள் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் هذا ولد هؤلاء أولاد هذا ولد هؤلاء أولاد ரைட் இப்போ சொன்னாக்கள் திரும்ப சொல்ல இந்த பயிற்சி முடியும் வரையில ரைட் ஏற்கனவே பேர் சொன்ன சிஸ்டர் இடையில சொல்ல கிடைக்காது சொல்லுங்க பேர் என்ன மசூகா நீங்க தான் சொல்லுங்க أستاذ مسوكة சொல்லுங்க هذا ابن هؤلاء أبناء திரும்ப சொல்லுங்க هذا ابن هؤلاء أبناء أبناء இல்ல இல்ல பாருங்க யாருக்கு சரியா சொல்லலுமா இன்னொருத்தர் கொடுக்குமே யாருக்கு சரியா சொல்லு فاطمة ஃபாத்திமா هذا بنو هؤلاء أبناء ஜனுபா ஏன் பேசுறீங்க உங்களுக்கு சொல்லல ரைட் அப்ப நீங்க சரியா திரும்ப இப்ப ஏற்கனவே இந்த சொன்ன சிஸ்டர் சொன்னீங்க தானே கடைசிக்கு என்ன வச்சீங்க இப்ப நூனுக்கு ஒரு அம்மா அப்படியா தன்வீன் இல்லையா எப்படி சொல்லணும் எப்படி இருக்கண்டா இபுனுன்றது தானே இருக்குது அப்ப நாங்க என்ன படிச்சுக்கிறோம் ஏற்கனவே இந்த இபுன் என்ற சொல் இஸ்ம் என்ற சொல் இதுல வார ஹம்சா வந்து ஹம்சத்து வசூல் படிச்சுக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் என்ன ஹம்சத்து வசூல் விழுந்துடும் இடையில வரும் பொழுது விழுந்துடும் நீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுது இபுனுன்னு சொல்லுவீங்க அது ஆரம்பமா முடிவீங்க ஆனா இப்ப ஹாதாவோட சேர்த்து வரும் பொழுது அது இடையில வருது நடுவுல வருது இப்படி வரச்சல்ல நீங்க அந்த இபுன்ல இருக்கிற அலிஃபை விழுத்தாட்டிடணும் விழுத்தாட்டிட்டு தான் வாசிக்கணும் அதுக்குத்தான் அந்த சின்ன ஒரு சாதுமாய் அடையாளம் போட்டிக்காங்க அது ஊ அல்ல இல்லைங்க நம்ம சூக்கா அது வந்து ஊ அல்ல அது தம்மா அல்ல அது
ஒரு சின்ன சாது எதுக்கு போட்டிக்கிறாங்க? அது வந்து ஹம்சத்து வசல்ன்றது போட்டிக்காங்க. அதான் சாதுன்னு போட்டிக்கிறாங்க. அதை நீங்க விழுத்தாட்டிடணும். குர்ஆன்ல நீங்க ஓதும் பொழுது வரும் அந்த மாதிரி ஹம்சத்து வசல். ரைட். அப்ப ஹாதபுனுன் எப்படி சொல்லணும் என்றால் ஹாதபுனுன் என்று சொல்லணும். சேரும் பொழுது என்னவாகும்? ஹாதா இபுனுன் என்று சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம் என்றால் ஹாதபுனுன் சொல்லுவோம். ரைட். அப்ப ஹாஉலாஇ அப்னாஉன் ஹாதபுனுன் ஹாஉலாஇ அப்னாஉன். ரைட். அடுத்து யார் வரீங்க? زينة المناورة أستاذ. زينة. هذا عم هؤلاء أعمام. نعم. هذا عم இவர் என்னுடைய தந்தையின் சகோதரன். அம்மண்டா அங்கிள் தந்தையுடைய சகோதரன் தானே. هذا عم هؤلاء أعمام هذا عم وهؤلاء أعمام. அடுத்தது யார் வரீங்க? أميرة. هذا شيخ هؤلاء شيوخ. نعم. هذا شيخ هؤلاء شيوخ. هذا شيخ இவர் ஒரு பெரிய மனிதன். இவர் ஒரு வயோதிபர். ஷேக் அந்த வயோதிபர் தானே, அல்லது ஒரு மூத்த மனிதர் படித்தோர்வருக்கும் ஷேக்னு சொல்லுவாங்க. هذا شيخ هؤلاء شيوخ. هذا شيخ هؤلاء شيوخ. هذا شيخ هؤلاء شيوخ. فشيخ ده جمع شيوخ. هذا شيخ هؤلاء شيوخ. அடுத்த சிஸ்டர் ஜரீனா சொல்லுங்க. هذا ضيف هؤلاء ضيوف. نعم. هذا ضيف هؤلاء ضيوف. ضيف ده جمع ضيوف. ضيف ده جار guest விருந்தாளி தானே. هذا ضيف هؤلاء ضيوف. هذا ضيف هؤلاء ضيوف. هذا ضيف هؤلاء ضيوف. ரைட். அடுத்தது யார் வரீங்க? சொல்லுங்க. هذا زميل هؤلاء زملاء. نعم. சொன்னாக்கள் சொல்லலாம். هذا زميل هؤلاء زملاء. هذا زميل هؤلاء زملاء. ரைட். அடுத்தது யார் வரீங்க? ஹாஜிரா. சொல்லுங்க சிஸ்டர். هذا فقير هؤلاء فقراء. هذا فقير هؤلاء فقراء. فقير عند إلي ثاني. فقير إلي. هذا فقير هؤلاء فقراء. هؤلاء فقراء يرغل إليغل فقراء. طيب. அடுத்தது வாங்க. مرليا حميدة. مرليا. هذا غني هؤلاء أغنياء. ரைட். هذا غني. غني என்ன? பணக்காரன் தானே, செல்வந்தன். هذا غني هؤلاء أغنياء. هذا غني هؤلاء أغنياء. أغنياءன்றது ஜம். லாஃபிர் சொல்லுங்க. هذا صديق هؤلاء أصدقاء. ரைட். هذا صديق. صديق நண்பன் தானே. أصدقاء நண்பர்கள். هذا صديق هؤلاء أصدقاء. هؤلاء أصدقاء. هذا صديق هؤلاء أصدقاء. ரைட். அடுத்தது யார் வரீங்க? சொல்லுங்க. தில்ஷாத். هذا طبيب هؤلاء أطباء. أطباء. பாருங்க, طبيب வைத்தியர் தானே. أطباء வைத்தியர்கள். هذا طبيب هؤلاء أطباء. هذا طبيب هؤلاء أطباء. ரைட். அடுத்தது யார் வரீங்க? مرليا. هذا فتى هؤلاء فتية. هذا فتى هؤلاء فتية. هذا فتى இவர் والفا தானே. هذا فتى. فتى والفا. هؤلاء فتية இவர்கள் வாலிபர்கள். هؤلاء فتية. هذا فتى هؤلاء
فتية هذا فتى هؤلاء فتية طيب அடுத்தது யாரு حميدة சொல்லுங்க حميدة هذا أخ هؤلاء إخوة نعم هذا أخ your brother your சகோதரன் هذا أخ هؤلاء إخوة هؤلاء إخوة هذا أخ هؤلاء إخوة அடுத்த சிஸ்டர் பேர் சொன்ன சிஸ்டர் சொல்லுங்க هذا جديد هؤلاء جدود نعم هذا جديد هؤلاء جدد هذا جديد هؤلاء جدد جدو இல்ல ஒரு வாவ் இல்லங்க சரியா هذا جديد இவர் புதியவர் هذا جديد இவர் ஒரு புதியவர் هؤلاء جدد இவர்கள் புதியவர்கள் هؤلاء جدد right حميدة சொல்லிட்டேன் right அடுத்து வேற யார் சிஸ்டர் هاجرة خديجة சொல்லுங்க ஹாஜரா هذا مدرس هؤلاء مدرسون right முதர்ரிசுன் ஆசிரியர் தெரியும் எல்லாருக்கும் هذا முதர்ரிசுன் இவர் ஒரு ஆசிரியர் هؤلاء முதர்ரிசூன இவர்கள் ஆசிரியர்கள் முதர்ரிசுன் முதர்ரிசூன முதர்ரிசுன் முதர்ரிசூன right அடுத்த சிஸ்டர் பேர் சொன்ன சிஸ்டர் சொல்லுங்க هذا مهندس هؤلاء مهندسون نعم هذا مهندس هؤلاء مهندسون مهندس مهندسون هذا مهندس هؤلاء مهندسون انجينير مهندس داني هذا مهندس هؤلاء مهندسون பொறியியலாளர் طيب அடுத்த சிஸ்டர் யார் சொல்லுங்க பேர் சொன்ன சிஸ்டர் சொல்லுங்க ஏற்கனவே هذا فلاح هؤلاء فلاحون نعم هذا فلاح இவர் ஒரு விவசாயி فلاح விவசாயி هذا فلاح هؤلاء فلاحون இவர்கள் விவசாயிகள் هذا فلاح هؤلاء فلاحون هذا فلاح هؤلاء فلاحون right அடுத்தது வாங்க யாரு ساجدة சொல்லுங்க هذا مجتهد هذا مجتهد هؤلاء مجتهدون نعم هذا مجتهد هذا مجتهد இவர் ஒரு கெட்டிக்காரன் இவர் ஒரு தண்டிப்புள்ளவர் முயற்சி உள்ளவர் هذا مجتهد هؤلاء مجتهدون هؤلاء مجتهدون هؤلاء مجتهدون هميرة هذا مسلم هؤلاء مسلمون نعم هذا مسلم என்ன هميرة அர்த்தம் தெரியுமா மீனிங் தெரியுமா தெரியும் சொல்லுங்க இஸ்லாம் هذا مسلم இவர் ஒரு முஸ்லிம் தானே இவர் ஒரு முஸ்லிம் هؤلاء مسلمون இவர்கள் முஸ்லிம்கள் இவர்கள் முஸ்லிம்கள் هذا مسلم هؤلاء مسلمون هذا مسلم هؤلاء مسلمون طيب அப்ப நீங்க பல சொற்களுக்குரிய ஜம் பன்மையான சொற்களை நீங்க பார்த்துட்டீங்க இங்க ஹாதாண்ட முபத்ததாவை நீங்க ஜம்மா மாத்தும் பொழுது அட ஹபரும் என்ன செய்யுது நீங்க ஜம்மா தான் என்ன செய்றீங்க கொண்டு வாரீங்க ரைட் ஹாதா ஹஉலாஇ ரைட் இப்ப நாங்க அடுத்தது போவோம் சரியா ஹவ்விலில் முஃப்ரதாத்தி இந்த மைக் ஆஃப் பண்ணி வைங்க டிஸ்டர்ப் இல்லாம ஹவ்விலில் முஃப்ரதாத்தில் மக்தூபத்தி باللون الأحمر إلى جموع كما هو موضح في المثال என்ன சொல்லிக்கிறாங்கடா இங்க சிவப்பு நிறத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய முஃப்ரதான சொற்களை நீங்க எதா மாற்றணும் ஜம்ஆக பன்மையாக மாற்றணும் உதாரணத்துல தெளிவுபடுத்திருக்கிற மாதிரி உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதை போன்று இப்ப பாருங்க நீங்க எங்க தலைப்பு தேவையில்லை விஷயத்தை நீங்க விளங்க من هذا الرجل
هو حاج من هذا الرجل الرجل ரெட்ல உங்களுக்கு எழுதிருக்கிறாங்க தானே من هذا الرجل யார் இந்த மனிதர் هو حاج ஹாஜ்ன்றது முஃப்ரத் ரஜுல்ன்றது முஃப்ரத் ஒருமை சிங்குலர் هو حاج அவர் ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் من هذا الرجل هو حاج அத நாங்க இத மாத்த போறோம் الرجل ஜம்மாக மாத்தினா எப்படி வரும் من هؤلاء الرجال رجل جمعنا رجال من هؤلاء الرجال حاج جمعنا حجاج حاج جمع حجاج ரைட் இப்படி நீங்க மாத்தணும் இப்படி மாத்தும் பொழுது எதுவும் மாறும் ஹாதாவும் மாறுது இல்லையா ஹாதான்னு சொல்லல ரிஜால பார்த்து நாங்க ஹாவுலான்னு தான் சொல்லணும் அப்ப மன் ஹாஉலாஇ الرجال من هؤلاء الرجال ஹுவான்னு சொல்லல இப்ப ஹுவான்னு அங்க இருக்கி அவர் ரெண்டாவது ஒருத்தர் ஹாஜ் இங்க பல பேர் இருக்கிறாங்க அதனால ஹும் ஹுஜ்ஜாஜுன் ஹும் ஹுஜ்ஜாஜுன் மன் ஹாஉலாஇ الرجال ஹும் ஹுஜ்ஜாஜுன் ஹும் ஹுஜ்ஜாஜுன் ரைட் இப்ப நாங்க அடுத்த பயிற்சிக்கு வருவோம் இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் முஃப்ரத ஜம்ஆக மாற்றணும் அதாவது ரெட்ல இருக்கிற முஃப்ரத நீங்க ஜம்ஆக மாற்ற போறீங்க ரைட் முதலாவது யார் வரீங்க ஷாஹிதா ஷாஹிதா மின் ஐன ஹாதா தாலிபு ஹுவ மினல் ஹிந்த் மின் ஐன ஹாஉலாஇ துல்லாபுன் ஹும் மினல் ஹிந்த் நாம் பாருங்க மின் ஐன ஹாதா தாலிபு இந்த மாணவன் எங்க இருந்தானே ஹுவ மினல் ஹிந்த் அவன் இந்தியாவில் இருந்து மின் ஐன ஹாதா தாலிபு ஹுவ மினல் ஹிந்தி ஹுவ மினல் ஹிந்தி இந்தியாவில் இருந்து இப்ப அதை எப்படி அவங்க மாத்தினாங்கண்டா மின் ஐன ஹாஉலாஇ துல்லாபு துல்லாபுன்னு சொன்னாங்க அது பில துல்லாபுன்னு சொல்லலே அல் வந்தா தன்வீன் வராது அப்ப என்ன சொல்லணும் மின் ஐன ஹாஉலாஇ துல்லாபு மின் ஐன ஹாஉலாஇ துல்லாபு ஹும் மினல் ஹிந்தி பல பேர் இருக்கிறதுனால அத ஹுவ வந்து நாங்க எப்படி மாத்தணும் ஜம்ஆக மாற்றணும் ஹும் ஹும் மினல் ஹிந்தி அப்ப மின் ஐன ஹாஉலாஇ துல்லாபு ஹும் மினல் ஹிந்தி ஹும் மினல் ஹிந்தி ரைட் அடுத்த யார் வரீங்க சொல்லுங்க சிஸ்டர் ஐன தாஜிருல் கபீரு ஹுவ ஃபில் சூக்கி ஐன துஜ்ஜாருல் கிபாரு ஹும் ஃபிஸ் சூக்கி பாருங்க ஐன தாஜிருல் கபீரு பெரிய வியாபாரி எங்கே தானே ஐன தாஜிருல் கபீரு ஹுவ ஃபிஸ் சூக்கி அவர் சூக்குல மார்க்கெட்ல ஹுவ ஃபிஸ் சூக்கி இப்ப இதை நாங்க ஜம்மாக மாற்றணும் எப்படி வரும் ஐன துஜ்ஜாருல் கிபாரு கபீருடைய ஜம்உ கிபாரு ஐன துஜ்ஜாருல் கிபாரு ஹும் ஃபிஸ் சூக்கி ஹும் ஃபிஸ் சூக்கி அவர்கள் சூக்கிலே அவர்கள் மார்க்கெட்லே طيب அஹ்சன்தி அடுத்த ஆள் யாரு யார் வரீங்க ஒருத்தரும் இல்லைன்னா சாஜிதா ஐன முதர்ரிசுல் ஜதீதுன் கொஞ்சம் இருங்க ஓஹோ இங்க ஒரு அல் இருக்கு தானே அப்ப அதோட சேர்த்து வாசிங்க சரியா ஐனல் முதர்ரிசுல் ஜதீதுன் ஜதீதுன் வருமா அல் வந்தா தன்வீன் வருமா ஜதீது ரைட் ஓகே ஐனல் முதர்ரிசுல் ஹுவ இந்தில் முதீரு இந்தி வராது இந்த தான் வரும் இந்தல் முதீரு ஐனல் முதர்ரிசூனல் ஜதீது ஜதீது வருமா ஜதீதுல ஜம் என்ன ஜுதுதுன் ஜுதுதுன் வராது அது வந்தா தன்வீன் வராது ஜுதுதுன் தான் வரும் ஜுதுது ஹுவ இந்தல் முதீரி ஒருத்தரா பல பேரா முதீரு முதீர் ஒருத்தர் தான் அவ முதர்ரிசூன் என்று சொன்னீங்க பல முதர்ரிஸ்கள்
அப்ப எப்படி சொல்லணும்? ஹுவான்னு சொல்லணுமா அல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? ஹும் 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 இந்தல் முதீரி. ஹும் இந்தல் முதீரி. முதீரி. ரைட். அப்ப ஐனல் முதர்ரிசு ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுத். முதர்ரிஸ ஜம்மாக்கினா முதர்ரிசூன தானே. ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுது. ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுது. ஹும் இந்தல் முதீரி. ஹும் இந்தல் முதீரி. ஏன் ஹும் என்று சொல்லணும்? ஒரு பல பேர் இருக்கிறான். ஹும் இந்தல் முதீரி. ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுது. ஹும் இந்தல் முதீரி. அவர்கள் முதீரிடத்திலே. இந்தல் முதீரி ஹெட் மாஸ்டர் இடத்திலே. ரைட். அடுத்தது யாரு? அரஃபா. ஐனல் தாலிபுல் ஜதீது அஹுவ ஃபில் ஃபஸ்லி. ஐனல் தில்லாபுல் ஜுதூது. ஐனல் இல்ல, ஐனத் ஷம்சியா தானே. பா ஐனத் துல்லாபு. ஐனத் துல்லாபுல் ஜுதூது ஹும் ஃபில் ஃபஸ்லி. இல்ல, அதுவும் கேள்வி. ஹம்சாவிக்கு முன்னாடி லாம் ஹும் ஃபில் ஃபஸ்லி. நாம் ஒன்றும் இல்ல, அஹும் கேளுங்க. ஹும் அஹுவான்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அஹும் மாற்றம். ஹும் ஃபில் ஃபஸ்லி. பாருங்க. ஐன தாலிபுல் ஜதீது அஹுவ ஃபில் ஃபஸ்லி. தாலிபுல் ஜதீத் புதிய மாணவனுங்க, அவங்க அவர் வகுப்புல இருக்காரு கேட்கிறத. இப்ப பன்மையா கேட்க போறோம். ஐன துல்லாபுல் ஜுதுது. ஐன துல்லாபுல் ஜுதுது அஹும் ஃபில் ஃபஸ்லி. அஹும் ஃபில் ஃபஸ்லி. அஹுவன்றத அஹும் ஃபில் ஃபஸ்லி. அவர்கள் வகுப்பிலா. அஹும் ஃபில் ஃபஸ்லி. ரைட். அடுத்த சிஸ்டர் خديجة. أهذا الطالب غني؟ لا، هو فقير. أهؤلاء الطلاب أغنياء؟ لا، هم فقراء. نعم، أحسنتي. هذا الطالب غني. இந்த மாணவன் கனி, செல்வந்தனா, பணக்காரனா, ரிச்சா. அஹாத தாலிபு கனியுன். அஹாத தாலிபு கனியுன். லா, ஹுவ ஃபகீருன். ஹுவ ஃபகீருன். அவன் ஒரு ஏழை தானே. அஹாஉலாஇ துல்லாபு. ஹாஉலாஇ மாறுது. தாலிபை மட்டும் மாத்தல எங்களுக்கு. ஏண்டா தாலிபை மாத்தும் பொழுது அதுக்கு முன்னாலே மாத்தணும். பன்மை எல்லாமே ஜம். அஹாஉலாஇ துல்லாபு. அஹாஉலாஇ துல்லாபு அக்னியாஉ. பணக்காரனான்னு கேட்கல, பணக்காரர்களா கேட்கணும். இந்த மாணவர்கள் சொன்னா அஹாஉலாஇ துல்லாபு அக்னியாஉ. அஹாஉலாஇ துல்லாபு அக்னியாஉ. லா, ஹும் ஃபுகராஉ. ஹும் ஃபுகராஉ. அவர்கள் ஃபகீர்கள் இல்லை. طيب, அடுத்தது யாரு? லாஃபிர். லாஃபிர். من هذا الرجل؟ هو ضيف. من هؤلاء الرجال؟ هم ضيف. ضيف جمع ظافر. ضيوف. سوري. ضيوف. نعم. பாருங்க. من هذا الرجل. من هذا الرجل. இந்த மனிதன் யார்? من هذا الرجل தனே. هو ضيف. அவர் ஒரு கெஸ்ட், அவர் ஒரு விருந்தினர். من هذا الرجل. هو ضيف. من هؤلاء الرجال. யார் இந்த மனிதர்கள்? من هؤلاء الرجال هم ضيوف. هم ضيوف. அவர்கள் விருந்தினர்கள். هم ضيوف. طيب, அடுத்தது யார் வரீங்க? ஜனுபா. ஷாஹிதா. ஜனுபா அடுத்தது 8வது. لي أخ كبير هو طالب بالجامعة. لي إخوة كبار هم طلاب بالجامعة. نعم، أحسنتي. لي أخ كبير. எனக்கு ஒரு பெரிய சகோதரன் இருக்கிறான். எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறான். لي أخ كبير هو طالب بالجامعة. அவன் ஜாமியா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன். هو طالب بالجامعة. لي إخوة كبار.
தி இஹ்வத்துன் கிபாருன், எனக்கு பெரிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் தானே. ஹும் ஹுவ இல்ல, அப்ப ஹும். ஹும் துல்லாபுன், துல்லாபுன் பில் ஜாமிஅத்தி, அவர்கள் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ். طيب அடுத்தது சொல்லுங்க ஜுனுபா. ஐன சதீகுக தஹப இலல் மக்தபத்து. இலா வந்தா என்ன செய்யும்? இலா வந்தா என்ன செய்யணும்? தஹப இலல் மக்தபத்தி. ஐன அஸ்திகாவுக்க தஹப இலல் மக்தபத்தி. ஆனா ஒரு பிள்ளை, அவங்க எத்தனை பேரு? நிறைய பேர் தானே அஸ்திகா. அப்ப அவன் போனான்னு சொன்னீங்க, தஹப அவர்கள் போனார்கள் சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் போனார்கள், நாங்க பார்த்தோமே இல்ல தானே. தஹபண்டா அவன் ஒருத்தன் போனான், தஹபு சொல்லணும். தஹபு நான் பாடத்துல பார்த்தோம் தானே, பாடத்துல நான் பார்த்திருக்கோம் பாருங்க. கடைசியா பார்த்தோம் தஹபு, இது ஒரு வாவ் கொண்டு வந்தோம் தானே. தஹபு அவர்கள் போனார்கள், தஹபு இலல் மத்அம். ரைட். அதே மாதிரி இங்க ரைட், ஐன சதீகுக, ஐன சதீகுக, உன்னுடைய சதீக் நண்பன் எங்கே? ذهب إلى المكتبة, அவன் மக்தபாவுக்கு போனான். ஐன அஸ்திகாஉக, உன்னுடைய நண்பர்கள் எங்கே? ذهبوا إلى المكتبة, அவர்கள் மக்தபாவுக்கு போனார்கள், லைப்ரரிக்கு போய்விட்டார்கள். طيب அடுத்தது ஃபாத்திமா சொல்லுங்க. ஃபாஹிரா. முஹம்மதுன் லஹு புனுன் ஸகீருன் ஹுவ தாலிபு ஃபில் மத்ரஸதி. முஹம்மதுன் லஹு இப்னு அப்னாஉ ஸிகாருன் ஹும் துல்லாபு ஃபில் மத்ரஸதி. துல்லாபுன் ஃபில் மத்ரஸதி. பாருங்க இங்க இவங்க என்ன சொன்னாங்கடா, இது இந்த ஹம்சத்து வசல்ன்றதுனால முஃப்ரதுல வாசிக்கல, இப்னுன் லிக்கிறது தான் ஹம்சத்து வசல், அது இடையில விழுந்துடும். அதனால முஹம்மதுன் லஹு இப்னுன் இருக்கிறத நாங்க சேர்த்து வாசிக்கும் பொழுது லஹு புனுன் தான் வாசிப்போம். அவங்க சரியா வாசிச்சாங்க. முஹம்மதுன் லஹு புனுன் ஸகீருன், முஹம்மது இருக்காரு, லஹு அவருக்கு இருக்குது, லஹுண்டா அவருக்கு தானே, அவருக்கு இருக்கிறது, இப்னுன் ஒரு மகன், ஒரு மகன். எப்படியான மகன்? ஸகீருன், ஒரு சிறிய மகன் இருக்கிறார். முஹம்மதுக்கு ஒரு சிறிய மகன் இருக்கிறான் என்றுதான் இது தானே. முஹம்மது லஹு அவருக்கு இருக்கிறது, இப்னுன் ஸகீருன், இப்னுன் ஸகீருன். அப்ப நான் சேர்த்து வாசிக்கும் பொழுது இப்னு ஹம்ஸா விழுந்துடும். முஹம்மதுன் லஹு புனுன் ஸகீருன், முஹம்மதுன் லஹு புனுன் ஸகீருன். ரைட். அப்னாவுல வர ஹம்ஸா வசல் இல்ல, அப்னாவுல வாரது ஹம்சத்து வசல், அதை நீங்க விழுத்தாட்ட தேவையில்லை, அது ஹம்சத்து கத்ஆ, அதுல ஹம்ஸாவை மேல எழுதி இருப்பாங்க. ரைட். அப்ப முஹம்மதுன் லஹு அப்னாஉன், அங்க அந்த ஹம்ஸா விழுத்தாட்ட கூடாது, இப்னுல இஸ்ம்ல வாரது மட்டும்தான், முஃப்ரத்ல வாரதுதான். சரி. முஹம்மதுன் லஹு அப்னாஉன் ஸிகாருன், ஸகீர நாங்க ஜம்ஆக்கும் பொழுது ஸிகாருன். முஹம்மதுன் லஹு அப்னாஉன் ஸிகாருன். ரைட். ஹுவன்றது என்ன மாறிட்டு? ஹும், அவர்கள். ஹும் துல்லாபுன், தாலிபுன் என்றது துல்லாபுன்னாக மாறுது. ஹும் துல்லாபுன் ஃபில் மத்ரஸதி, ஹும் துல்லாபுன் ஃபில் மத்ரஸதி, அவர்கள் மதரசாவை ஸ்கூல்ல மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் தானே. முஹம்மதுன் லஹு அப்னாஉன் ஸிகாருன் ஹும் துல்லாபுன் ஃபில் மத்ரஸதி, ஹும் துல்லாபுன் ஃபில் மத்ரஸதி. ரைட். அடுத்தது அடுத்த சிஸ்டர் பேர் சொன்னீங்களே ஏற்கனவே, அவங்களே சொன்னாங்க, புதுசா சொல்லப்படாது. சொல்லுங்க. زميلك مجتهد. نعم هو مجتهد. مجتهد. right. الزملاء مجتهدون. نعم هم مجتهدون.
நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொன்னீங்களா? ஜுமலா இ என்ற இருக்கு சொல்லணும். என்னுடைய ஜுமலாக்கள் زملائك ஜுமலாஉக مجتهدون ஜுமலாஉல் ஜமீலுக என்றா உன்னுடைய ஜமீல். ஜுமலாஉக என்றா உன்னுடைய ஜுமலாக், உன்னுடைய ஜுமலாக், உன்னுடைய நண்பர்கள் தானே. அஸமீலுக முஜ்தஹிதுன் நஅம் ஹுவ முஜ்தஹிதுன். உன்னுடைய கிளாஸ்மேட் முஜ்தஹிதா? அவர் முஜ்தஹித், நல்ல கட்டிக்காரன், நல்ல முஜ்தஹிதன திறமை உள்ளவர், முயற்சி உள்ளவர். அஸமீலுக முஜ்தஹிதுன் அப்ப எப்படி சொல்றோம்? அஸுமலாஉக முஜ்தஹிதூன. உன்னுடைய ஜுமலாக்கள் முஜ்தஹிதுகளா? நஅம் ஹும் முஜ்தஹிதூன. ஹும் முஜ்தஹிதூன, அவர்கள் مجتهدகள். هم مجتهدون. right. أحسنتم جميعا. بارك الله فيكم. طيب அப்ப நாங்க இவ்வளவு நேரம் பாத்துக்கிறோம். சொல்லுங்க. ஜமீலுன் ஸ்வதியகுன். ஜமீலுனா கிளாஸ்மேட், ஸ்வதியகுன்னா ஃப்ரெண்ட். அப்படியா? இல்ல ரெண்டுமே ஃப்ரெண்டுங்கற மீ? இல்ல ரெண்டும் ஃப்ரெண்ட் இல்ல. சதீக்னா தான் ஃப்ரெண்ட். ஜமீல்னா கிளாஸ்மேட். ஜமீல் என்றால் கிளாஸ்மேட், அல்ல உங்களோட வேலையில உங்களோட இருக்கிறவர். ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டர் ஜமீல், ஒரு மாணவனுக்கு இன்னொரு மாணவன் ஜமீல், ஒரே ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற ஒரு டீச்சருக்கு இன்னொரு டீச்சர் ஜமீல். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ரைட். இப்ப நாங்க இந்த பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சி செஞ்சுட்டு இன்ஷால்லா அடுத்த பாடத்துல அடுத்த பயிற்சி பார்ப்போம். இது சின்ன பயிற்சி. ரைட். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அضيف الاسماء الاتيه مره الى اسم ظاهر واخرى الى ضمير كما هو موضح في المثال. அதாவது இங்க அப்னா உஹு என்றா இப்ன்ற ஜம் அப்னா தானே. அப்னா பிள்ளைகள், மகன்மார்கள் தானே அப்னா என்று. அப்னா உஹு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மகன்கள், அவனுடைய மகன்கள். அப்னா உஹு. நாங்க அப்னா என்ற சொல்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த அப்னா என்ற சொல்ல இதாஃபத் செஞ்சிருக்கிறோம். எங்க இதாஃபத் செஞ்சிருக்கிறோம்? முதலாவது அப்னா முஹம்மதின் என்று இதாஃபத் செஞ்சுக்கிறோம். முஹம்மதுடைய பிள்ளைகள். அப்ப அப்னா முதாஃப், முஹம்மத் முதாஃபுன் இலைஹி. நாங்க முதாஃப் முதாஃப் இலைஹி ஏற்கனவே பார்த்துட்டோம். முஹம்மதுடைய பிள்ளைகள். முதாஃபா வார சொல்லுல தன்வீன் இல்லாம போய்த்திரும். சும்மா இருக்கும் பொழுது அப்னாவும் நன்றிக்கும். முதாஃபா வரும் பொழுது அப்னா ஊ என்று நாங்க என்ன செய்யறோம்? தன்வீன் எடுத்துட்டோம். அப்னா ஊ. அடுத்து முதாஃப் இலைஹிய என்ன செய்யறோம்? ஜர்ரு செய்யறோம். அப்னா ஊ முஹம்மதின். அப்னா ஊ முஹம்மதின். அப்ப அப்னா ஊ முஹம்மதின், முஹம்மதுடைய பையன்கள், முஹம்மதுடைய மகன்கள். இப்ப நாங்க தமீர் முஹம்மது என்று சொல் இஸ்மு தாஹிர், வெளிப்படையான ஒரு பெயர் சொல் தானே. வெளிப்படையான ஒரு இஸ்முன் தாஹிருன், இஸ்முன் தாஹிர், வெளிப்படையான ஒரு பெயர் சொல். இப்ப நாங்க அதை என்ன செய்யலாம்? தமீர் ஆக்கலாம். முஹம்மதை தமீர் ஆக்கலாம். தமீர் என்ன? ப்ரோனவுன், பிரதி பெயர் சொல்லாம மாற்றலாம். பெயர் சொல்ல பிரதி பெயர் சொல்லாம மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? அவன் என்ற அவனுடைய மாத்தணும் தானே. அப்ப அப்னா உஹு, அப்னா உன் என்றிருந்த அப்னா முஹம்மதின் என்றிருந்தது எப்படி மாத்திரம்? அப்னா உஹு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய முஹம்மதுடைய பிள்ளைகள், முஹம்மதுடைய பிள்ளைகள். அப்னா உஹு அவனுடைய பிள்ளைகள். சரியா? அப்ப முஹம்மதுன் என்ற தாஹிரான அந்த இஸ்ம, வெளிப்படையான அந்த பெயர் சொல்ல நாங்க ப்ரோனவுனாக என்ன செய்யறோம்? தமீராக, பிரதி பெயர் சொல்லாக மாத்துறோம். அப்னா உஹு, அப்னா முஹம்மதின் அப்னா உஹு என்று மாத்தி இருக்கிறோம். ரைட். இதே மாதிரி இங்க ஒரு 3 சொல் தந்திருக்கிறாங்க. இந்த சொற்களை நீங்க மாத்தணும். ரைட். முதலாவது யார் வாரீங்க? خديجة. خديجة. فاطمة بروي. أسماء الطلاب أسماؤهم. ரைட். அஹ்சன்தி. பாருங்க, அஸ்மாவுன் பெயர்கள், இஸ்முடைய ஜமு அஸ்மாவுன். அஸ்மாஉ துல்லாபி மாணவர்களுடைய பெயர்கள். அஸ்மாஉ துல்லாபி. ரைட். அவர்களுடைய பெயர்கள். அஸ்மாஉஹும். ரைட். ஃபாத்திமா ஃபர்வீன். زملاؤك. க இல்ல. இங்க முதலாவது இதை சொல்லுங்க. ரைட். ஓகே, சொல்லுங்க. حامد زملاؤك. திரும்ப சொல்லுங்க.
அவங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஜுமலாஉன் ஜுமலாஉக்க சாரி ஜுமலாஉ இல்ல நீங்க ஹாமிதின் ஜுமலாஉக்க ஜுமலாஉ ஜுமலாஉ ஹாமிதின் ஜுமலாஉ ஹாமிதின் ஹாமிதுடைய கிளாஸ்மேட், அதாவது ஜமீல்கள், வகுப்பை சேர்ந்தவர்கள். ஜுமலாஉ ஹாமிதின் ஜுமலாஉக உன்னுடைய ஜமீல், உன்னுடைய ஜமீல். ஜுமலாஉ ஹாமிதின் ஜுமலாஉக ஜுமலாஉ ஹாமிதின் ஜுமலாஉக. طيب அடுத்தது யார் வரீங்க? ஷாஹிதா. ஷாஹிதா. அஸ்திகாஉக அஸ்திகாஉல் முதர்ரிசி அஸ்திகாஉஹு. இல்ல வேறொரு சிஸ்டர் வாங்க. ஜரீனா. ஜரீனா. அஸ்திகாஉ அஸ்திகாஉல் முதர்ரிசி அஸ்திகாஉஹு. طيب அஹ்சன்தி. அதாவது பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடைவெளியில என்ன நீங்க போடணும்ன்றதுதான் இங்க முக்கியம். ரைட், இந்த முதர்ரிஸ்க்கு முன்னால நீங்க என்ன செய்யணும்? அஸ்திகாவை கொண்டு வரணும். இந்த ஹூக்கு முன்னால அஸ்திகாவை கொண்டு வரணும். அவ்வளவுதான். அப்ப அஸ்திகாஉ நண்பர்கள். அஸ்திகாஉல் முதர்ரிசி முதர்ரிசுடைய நண்பர்கள். அப்ப நீங்க இதை எழுத்துல எழுதணும். இந்த பயிற்சியில எழுதுற மட்டும் இல்ல, சொல்ற மட்டும் எழுத்துல பயிற்சியில எழுதவும் வேணும். அஸ்திகா இந்த இடத்துல என்ன போடணும்? அஸ்திகாஉல் முதர்ரிசி முதர்ரிசுடைய அஸ்திகா. அஸ்திகாஉஹு அவருடைய ஆசிரியருடைய நண்பர்கள். அஸ்திகாஉஹு அவருடைய அஸ்திகா. طيب இப்ப நாங்க இதோட நிறுத்திக் கொள்ளலாமா? நாங்க இந்த பாடத்துல ஒரு முதல் பகுதியில இன்னும் இருக்கோம். இதை முடிக்கல, டைம் முடிஞ்சதுனால இன்ஷா அல்லாஹ் இதோட நாங்க நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த பாடத்துல நாங்க தொடருவோம், இந்த விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். ரைட், அப்ப நீங்க இதுல என்ன படிச்சீங்கன்னா, ஒரு சொல்ல நாங்க இதாஃபத் செய்யும் பொழுது, இணைக்கும் பொழுது எதன் பக்கம் இணைக்கிறோம்? வெளிப்படையான ஒரு இஸ்ம் லாஹிரின் பக்கம் இணைக்கவும் மேலும், அதே மாதிரி ஒரு தமீரின் பக்கம் இணைக்கவும் ஏழும் தானே. இப்ப அப்னாங்கிறத நாங்க ஒரு இஸ்மா லாஹிர் பக்கம் இணைக்கும் பொழுது அப்னாவு முஹம்மதின், தமீரின் பக்கம் இணைக்கும் பொழுது அப்னாவுஹு, அஸ்மாஉ துல்லாபி அஸ்மாஉஹும், ஜுமலாஉ ஹாமிதின் ஜுமலாஉக, அஸ்திகாஉல் முதர்ரிசி அஸ்திகாஉஹு. ரைட், அப்ப முதாஃப் இலைஹியாக வாரது ஒரு இஸ்ம் லாஹிராகவும் வரலாம், எதாகவும் வரலாம், ஒரு தமீராகவும் வரலாம். இஸ்ம் லாஹிராகவும் வரலாம், தமீராகவும் வரலாம், பிரதி பேர் சொல்லாகவும் வரலாம், ஒரு தனி வெளிப்படையான பேர் சொல்லாகவும் வரலாம். சரியா? ரைட், இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல சந்திப்போம். இன்னொரு மணித்தியாலத்துக்குள்ள அடுத்த பாடம் இருக்குன்னு. خير سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خير. وعليكم السلام. وإياك. جزاك الله خير.